ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இண்டஸ்ட்ரி இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு இண்டஸ்ட்ரி தாங்க. அது என்ன இண்டஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப். உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய டயர் பிராண்ட். எம்ஆர்எஃபோட ஃபுல் ஃபார்ம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி, இதாங்க அதோட ஃபுல் ஃபார்ம். இப்போ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இவங்க வந்து பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதா ஆல்ரெடி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா 5300 crores இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து அவங்க என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்க பார்த்தாங்கன்னா டயர் மட்டும் கிடையாதுங்க. அது போக அலைட் டயர் ரிலேட் ப்ராடக்ட், அதாவது டயருக்கு தேவையான ரிலேட்டட் ப்ராடக்டாக அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறதா இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க மேஜராக என்ன மாதிரி வெஹிக்கிளுக்கு வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள், டூ வீலர்ஸு, கமர்ஷியல் வெஹிக்கிள், ட்ரக்கு, பஸ்ஸஸ் அண்ட் அதர் வெஹிக்கிள் கேட்டகரி டிபெண்ட் அந்த கம்பெனி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் கரெக்டாக அவங்க வந்து இன்னும் வந்து இந்த கம்பெனி பொறுத்தவரை எதுவுமே ப்ராப்பரான டீட்டெயில் வந்து எவிடன்ஸோடு இல்லைங்க. அதில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாப் டீட்டெயில் பார்த்திங்கன்னா 1000 பேருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேம் வழக்கம் போல் எல்லா கம்பெனியும் சொல்கிற மாதிரி தான். மிஷின் ஆப்ரேட்டர், ப்ரொடக்ஷன் ஒர்க்கரு, ஃபிட்டர், எலக்ட்ரிஷியனு, மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியனு, குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசரு, வேரோ ஸ்டாஃபு, லாஜிஸ்டிக் ஸ்டாஃபு, இன்ஜினியர்ஸு, சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சனல்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவ்வளோ பேரையும் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிலங்க. 1000 பேர் தான் வேக்கன்ட் போட்டிருக்காங்க. ஆனால் அதில் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெருசாக போகுதுங்க. இன்டைரக்ட் ஜாப்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்கு, லோடிங் அண்ட் அன்லோடிங்கு, கான்ட்ராக்ட் மெயின்டெனன்ஸு, கேன்டீன் அண்ட் ஹவுஸ் கீப்பிங்கு, எல்லா கம்பெனியும் கொடுக்குற மாதிரி தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லோரும் எடுப்பாங்களான்னு தெரில. வாட் கைண்ட் ஆஃப் த ஜாப் மெயினாக யாருக்கெல்லாம் ரோல் இருக்கும் பார்த்திங்கன்னா ஐடி ஹோல்டர்ஸும் டிப்ளமோ ஹோல்டர்ஸாங்க மெயினாக போட்டிருக்காங்க. இன்ஜினியர்ஸும் போட்டிருக்காங்க. ஆனால் ஐடி டிப்ளமோ போட்ட அளவுக்கு இன்ஜினியர்ஸ் போடுவாங்க. அப்புறம் சப்போர்ட் ஸ்டாஃப் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஹெச்ஆர், செக்யூரிட்டி, டிஸ்பேட்சு. டிப்ளமோவில் யாருக்கெல்லாம் மெயினாக இருக்கும் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டு, மெயின்டெனன்ஸ் சப்போர்ட்டு, இவங்களாம் இருக்கும். ஐடியில் பார்த்திங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷின் ஆப்ரேட்டர், மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன், யூட்டிலிட்டி ப்ராடக்ட், இவங்க என்ன இருந்தாலும் ஐடி மட்டும் நிறையா போட்டிருக்காங்க மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது. பிளான்ட் ஆல்ரெடி எல்லாமே அப்ரூவல் ஆகி ரெடியாக ரன்னிங்கில் இருக்கிற பிளான்ட்டு. இது வந்து அவங்க சென்னை பிளான்ட்டை மென்ஷன் பண்ணி எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த கம்பெனி வந்து சிவகங்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் நிறையா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது லோக்கல் உள்ளவங்களுக்கு ஜாப் வேக்கன்ட் நிறையா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. லோக்கலோட பிஸ்னஸ் எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை இவ்வளோ பெரிய கம்பெனி இல்லைங்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து அங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் சேலரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் முடிச்சு உள்ளே வரவங்களுக்கு, ட்ரைனிங்கில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக அப்ரெண்டிஸ் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 16லேருந்து ஒரு 22க்குள்ளே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இல்லை ஸ்கில்லை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஸ்கில் ஆப்ரேட்டருக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 22 to 30 சொல்லியிருக்காங்க. ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 22 to 32 வரைக்கும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22லேருந்து 35க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மேபி சேஞ்ச் ஆகலாம். பிஇ முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் இன்ஜினியருக்கு வந்து 28லேருந்து 45 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 2 to 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து 40 to 70,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சீனியர் இன்ஜினியருக்கு வந்து பெர் ஆனம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 7 lakh to 12 lakh வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியுமே மேஜராக இந்த சவுத் சைடோட ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு கார் இண்டஸ்ட்ரி வந்தது. இப்போ அடுத்தது இந்த கார் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான டயர் 1, டயர் 2 கம்பெனி எல்லாமே இப்போ மோஸ்ட்லி சென்னைக்கு அடுத்தது எல்லாமே சவுத்தை நோக்கி தாங்க வந்துட்டுருக்கு. அதனால நிறைய இண்டஸ்ட்ரி சவுத் சைடு வரப்போதுங்க. நிறையா ஜாப் வேக்கன்ட் இருக்க போதுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஜாபும் ஒவ்வொரு டீட்டெயிலாக உங்களுக்கு வேணுங்கிறப்போ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.